உட்காரு. ஏன் பொருணி, அவங்க லாயரை தான் நீயும் கௌதமும் பணத்தை கொடுத்து வரவிடாம பண்ணிட்டீங்க. அப்புறம் எப்படி இவங்க இவ்வளவு தைரியமா உட்கார்ந்துருக்காங்க? ஒருவேளை அந்த செவந்தியும் உங்க சித்தப்பாவும் வேற யாராவது லாயர் கிட்ட பேசி ரெடி பண்ணிட்டு வந்திருப்பாங்களோ? சித்தி, இப்படி கடைசி நேரத்துல அவங்களால எந்த லாயர் இந்த கேஸ்ல வாதாட கூட்டிட்டு வர முடியும்? அக்கா, ஒருவேளை இவங்க லாயர் வரலங்கிறத காரணம் காட்டி வேற நல்ல லாயரா எங்க கேஸுக்கு வாதாட ஏற்பாடு பண்றதுக்கு கோர்ட்ல பெர்மிஷன் கேட்டா நம்ம என்னக்கா பண்றது? எனக்கும் அந்த விஷயம் மனசுக்குள்ள ஓடிட்டு தான் இருக்கு கௌதம். நீ சொல்ற மாதிரி கோர்ட் அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்து வழக்க தள்ளி வச்சிட்டா அந்த செவந்தி இந்த கேஸ சிந்துவுக்கு சாதகமா ஸ்ட்ராங் பண்ணிடுவா. இப்ப அவங்க மென்டலா பலகீனமா இருக்காங்க. இந்த நேரத்துல கேஸ் நடந்து முடிஞ்சாதான் நாம ஜெயிக்க முடியும். வெயிட் பண்ணி பாப்போம். அவங்க கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்துட்டு அப்புறமா நம்ம லாயர் மூலமா அவங்களுக்கு அனுமதி கொடுக்காம தடுக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பாப்போம். கடவுளே, செவந்தி கொடுத்திருக்கிற தைரியத்துல என் கேஸ நானே வாதாட போறேன். இந்த கேஸ்ல தீர்ப்பு எனக்கு சாதகமா தான் வரணும். என் குழந்தை என்னை விட்டு அந்த மோசக்காரன் கையில போயிடவே கூடாது. நீதான் எனக்கு துணையா இருக்கணும். சிந்து, ஜட்ஜு வர நேரம் இந்த கேஸ்ல நீதான் வாதாடி ஜெயிக்க போற. நம்பிக்கையோட இரு. உட்காருங்க. Case number 13/46. கௌதம். Gautam, Gautam, Gautam. கௌதம், போ போ போ. வணக்கம் மேடம். சிந்து. சிந்து, சிந்து, சிந்து. சிந்து, எந்த சூழ்நிலையிலையும் உன் தைரியத்தை மட்டும் நீ எழுந்துராத. நியாயம் எல்லாம் உன் பக்கம்தான் இருக்கு. அதை எடுத்து சொன்னாலே போதும். தீர்ப்பு உனக்கு ஃபேவரா தான் வரும். ஆமா சிந்து, செவ்வந்தி சொல்றது 100% உண்மை. தைரியமா போ. உண்மையை தானே பேச போற. நிச்சயமா உனக்கு தான் வெற்றி கிடைக்கும். என்னம்மா, உங்க தரப்புக்கு வாதாட வக்கீல் வரலையா? என் தரப்புக்கு வாதாட நாங்க ஒரு வக்கீல் கிட்ட பேசியிருந்தோம் மேடம். அவர் இப்ப வரைக்கும் வரல. போன்ல ட்ரை பண்ணாலும் நாட் ரீச்சபிள். ஓ சரிம்மா, நாங்க உங்களுக்காக வாதாட வக்கீல கோர்ட்டே அரேஞ்ச் பண்ணோம். உங்களுக்கு சம்மதமா? அதெல்லாம் வேண்டாம் மேடம். இது என் புள்ளைக்கு சம்பந்தமான கேஸ் தானே. ஒரு தாயா நானே இந்த கேஸ வாதாடிக்கிறேன். அதுக்கு நீங்க தான் அனுமதி கொடுக்கணும். உங்களுக்காக நீங்களே வாதாடி உங்க தரப்பு நியாயத்தை முன்வைக்கிறதுல இந்த நீதிமன்றத்துக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல.
பெர்மிஷன் கிராண்டட். என்ன பூர்ணி, சிந்து அவளே வாதாடுறேன்னு சொல்றா? வக்கீல் வரல என்னதும் செவந்தி தான் அவளுக்கு தைரியம் கொடுத்து வாதாட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். இதுவும் நம்மளுக்கு நல்லதுதான் சித்தி. நாம ப்ராப்பரா வக்கீல் வச்சுதான் வாதாடுறோம். இவளோட வார்த்தையெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணி நமக்கு கேஸ வின் பண்ணி கொடுத்துருவாரு. அப்படி மட்டும் நடந்துட்டா அதை வச்சே நாம நினைச்சதை சாதிச்சிடலாம். நீயே வாதாட போறியா? உனக்கு ரொம்ப துணிச்சல் தாண்டி. நீயா நானான இன்னைக்கு பாத்துடலாண்டி. இந்த வழக்க தொடர்ந்தவங்க முதல் கட்டமா உங்க தரப்பு வாதத்தை முன்வைக்கலாம். எஸ் யுவர் ஆனர். யுவர் ஆனர், இதோ கை குழந்தையோட நிக்கிறாங்களே சிந்து, இவங்க என் கட்சிக்காரரோட சொந்த மனைவி. ஆனா இவங்க என் கட்சிக்காரர் கௌதம கணவராவும் ஏத்துக்க மாட்டாங்க. இவரோட குழந்தைய பாக்குறதுக்கும் அனுமதிக்க மாட்டாங்க. இவர் பலமுறை குழந்தைய பாக்குறதுக்கு முயற்சி பண்ணியும் முடியலன்றதுக்கு அப்புறம் தான் சட்ட ரீதியா தன் குழந்தைய பாக்குறதுக்கு அனுமதி கேட்டு மெய்மை பொருந்திய நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை கொண்டு வந்திருக்காரு. நீங்க தான் என் கட்சிக்காரருக்கு நியாயமான தீர்ப்பு வழங்கணும் யுவர் ஆனர். இவர் உங்க கணவர் தானமா? இல்ல மேடம், அவன் என் குழந்தைக்கு அப்பா. அதுக்கு மேல அவன் எதுவும் இல்ல. யுவர் ஆனர், பிரதிவாதியை குறுக்கு விசாரணை பண்ண என்ன அனுமதிக்கணும். ஓகே, பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். ஏமா, ஜட்ஜி உங்ககிட்ட இவர் உங்க கணவர் தான் கேட்டதுக்கு ஆமான்னு தானே சொல்லி இருக்கணும். உங்க குழந்தைக்கு அப்பான்னு மட்டும் எப்படி சொல்லுவீங்க? மனுஷனாவே தகுதி இல்லாத ஒருத்தனை எப்படி சார் என்னால கணவனா ஏத்துக்க முடியும்? இவன் தான் என் குழந்தைக்கு அப்பானே வேற வழி இல்லாம சொல்லிட்டு இருக்கேன். சரி, என் கட்சிக்காரர் மேல இவ்வளவு வெறுப்பா இருக்கீங்கல்ல, இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லு.